தனது திட்டங்கள் எதுவும் பலிக்காததால் ஏமாற்றமடைந்த அமைச்சர் மகாராணியை சந்தித்து, அம்மையே, உங்களுக்கு பிறந்த மகன் ராஜராஜன் உயிருடன் இருக்கும்போது எங்கிருந்தோ வந்த மணிகண்டனுக்கு முடிசூட்டுவது முறையல்ல. அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டார் மகாராணி. மகாராணி நோய்வாய்ப்பட்டது போல் கிடக்க வேண்டும் என்றும், புலிப்பாலால் மட்டுமே இந்நோயை குணப்படுத்த முடியும் என்று அரண்மனை வைத்தியரை கொண்டு சொல்ல வைக்கலாம் என்றும், புலிப்பாலுக்காக மணிகண்டனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும், அங்கு வைத்து கொடிய விலங்குகளுக்கு மணிகண்டன் இரையாகி விடுவான் என்றும், பின்னர் ராஜராஜனே இளவரசனாவான் என்றும் தமது சூழ்ச்சியை இரகசியமாக சொன்னார் அமைச்சர். தமது சொந்த மகனின் மீது கொண்டிருந்த அளவற்ற பாசத்தால் மகாராணி அமைச்சரின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டாள். திட்டம் நிறைவேறினால் அமைச்சருக்கு உதவுவதாகவும் கூறினாள். பின்னர் தனக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டிருப்பதாகவும் மன்னரிடம் கூறினாள். அதை உண்மையென நம்பிய மன்னர் அரண்மனை வைத்தியர்களை அழைத்து மகாராணியின் தலைவலி நீங்க என்ன செய்யலாம் என்று கேட்டார். அந்நேரம் அமைச்சரின் சூழ்ச்சிக்கு அகப்பட்ட வைத்தியர் ஒருவர், கொஞ்சம் புலிப்பால் கிடைத்தால் நோயை குணப்படுத்தலாம் என்று கூறினார். மகாராணியின் நோயை குணப்படுத்துகின்றவர்களுக்கு தமது அரசாட்சியின் பாதியை வழங்குவதாக மன்னர் அறிவித்தார். புலிப்பால் கொண்டுவர படைவீரர்களின் ஒரு குழுவை மன்னர் ராஜசேகரன் காட்டிற்கு அனுப்பினார். ஆனால் அவர்களோ வெறுங்கையோடு திரும்பினர். அந்நேரம் மணிகண்டன் தான் உதவுவதாக கூறினான். அவன் சிறுவனாக இருப்பதாலும் அடுத்து முடிசூட இருப்பதாலும் அவனை காட்டிற்கு அனுப்ப மன்னர் தயாராகவில்லை. மணிகண்டனோ மிகவும் அமைதியாக தன்னை காடு சென்று புலிப்பால் கொண்டுவர அனுமதிக்க வேண்டும் என்றும், தனக்கு எவ்வித ஆபத்துகளும் ஏற்படாது என்றும், தன்னுடன் ஆற்றல் மிக்க சில படைவீரர்களை அனுப்பினால் போதும் என்றும் வேண்டினான். இறுதியில் மணிகண்டனின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவனை காட்டுக்கு அனுப்பி வைத்தார் மன்னன் ராஜசேகரன். மேலும் தேவையான உணவையும் சிவபெருமானுக்கு மரியாதை செலுத்தும் பொருட்டு 3 கண்களுடைய சில தேங்காய்களையும் எடுத்துச் செல்லுமாறு கூறினார். பகவான் சிவபெருமானின் பஞ்சபூதங்கள் மணிகண்டனுக்கு பாதுகாப்பாக பின்தொடர்ந்து சென்றன. செல்லும் வழியில் இன்னொரு கொடுமையும் காண வேண்டியதாயிற்று.